பிரச்சனைகளை பார்த்தாலே ஒரு ஒரு மக்களின் தீர்ப்பை அந்த அளவிற்கு கடந்து சென்று விட முடியுமான்னு எனக்கு தெரியல. அது முன்னாள் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களும் பல தவறுகளை செய்தார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வெறுப்படைந்ததற்கு திமுக ஒரு மிகப்பெரிய காரணம். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கம், ஆணவம் எல்லாம் இருந்தது. ஆனா அந்த ஆணவத்தினால் அவர்கள் தோற்று போனார்கள். என்னை பொறுத்த மட்டில் மக்கள் இன்று தெளிவாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் தாவேகாவும் அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இன்னைக்கு 15 நாட்கள்ல நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து 20க்கு மேற்பட்ட பாலியல் பலாத்காரங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி கொலைகள் 25க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. ஆக இந்த 15 நாட்களில் உங்களால் நிர்வாகத்தை சீரமைக்க முடியாமல் கட்சியை திருப்பி கூப்பிட்டு சேர்த்துக்கிறது தான் அவங்களோட கவனம் எல்லாம் இருக்கிறதே தவிர நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும். என்ன அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு அவங்களால நம்ப முடியல. அதனால கட்சியில உள்ளவங்களெல்லாம் சேர்த்து ஏதோ இப்ப தேர்தலை சந்திக்க போகிறவர்கள் மாதிரி அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதனால முதல்ல நம்பிக்கையை பெரும் அளவிற்கு ஆட்சி செய்யுங்கள் என்பதைத்தான் நாம ஒரு கோரிக்கையா வைக்க முடியும். அதுவும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு தொலைநோக்கு பார்வை தமிழகத்தை பொறுத்த மட்டில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால இதையெல்லாம் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அணுக வேண்டும். ஏதோ ஆணவத்தோடு கட்சிகளோட சேர்றது, மற்ற கட்சிகளோட உங்களை சேர்க்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட கடமை என்று இல்லாமல் மக்களுக்கான பணிகளை ஆற்றுவதுதான் உங்கள் கடமை என்று. இன்னொன்று, இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் மூலமா ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எங்க போகுது தமிழ்நாடு? ஒரு அனுபவம் மிக்க மூத்த அரசியல்வாதிகள், அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள்லாம் தமிழகத்துல ஒரு கோரிக்கை வைப்பதற்கு ஒரு ஃபோரம் இருக்கு. அது எப்படி வழிமுறைகள் இருக்கிறது இல்லாம ஒரு முதலீடுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் முதலமைச்சர் விஜய் உடனே சரி செய்ய வேண்டும் என்பது எனக்கு கருத்து. தமிழக முதல்வர் வந்து நேற்று போயிட்டு மோடி எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான சூழ்நிலை. நிச்சயமா மத்திய மாநில அரசுகள் இணக்கமான சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். அது வந்து எப்பவுமே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் பிரதமரை சென்று சந்திப்பார்கள். பிரதமரை பொறுத்த மட்டில் முதல் வாழ்த்திலேயே என்ன சொன்னார்னா, மத்திய அரசின் உறுதுணை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னார். ஏன்னா மக்கள் திமுகவை புறக்கணித்ததற்கு காரணமே அவர்கள் மத்திய அரசிடோர் ஒரு மோதல் போக்கு, பிரதமர் வந்தா வரவேற்க போகாதது. நான் அடிக்கடி சொல்வேன், கேசிஆர் இப்படிதான் வரவேற்க போகல, அவரை வீட்டுல உட்கார வச்சாங்க மக்கள். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் வரவேற்க போகாமல் இருக்கிறவர்கள் அவர்களையும் வீட்டுல உட்கார வைப்பார்கள். நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன். ஏன்னா மக்கள் இதையெல்லாம் ரசிக்கவே இல்லை. அதனால இன்றைய காலகட்டத்துல எல்லோரும் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயலாற்ற வேண்டும், அது மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்பதுதான். இதுல வந்து கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு. யார் கூட இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியல. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் சொல்லாம வந்தேன், நாங்க அமைச்சரவையில சேர்றதே தெரியாதுன்றாரு. இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்க, என்ன அரசியல் சூழ்நிலையில இருக்காங்க? அது மாதிரி எனக்கு அமைச்சர் ஆகிறதுல விருப்பம் இல்லை, ஆனா அமைச்சர் ஆயிட்டோம். முன்னாள் முதலமைச்சர்கிட்ட சொல்லல, ஆனால் நாங்க அமைச்சர் ஆயிட்டோம். ஆனா அவங்களோட தயவுல தான் நாங்க வெற்றி பெற்றோம். நீங்க மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம். இது எல்லாம் என்ன என்று எனக்கு தெரியல. அதாவது கம்யூனிஸ்ட்கள் ஒரு பக்கம் பேசி கொண்டு இருக்கிறார்கள், காங்கிரஸ் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒட்டி கொண்டு இருப்பது அவர்களுக்கு மிக மிக முக்கியம். ஏன்னா எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநிலமா இருக்கும் பொழுது கொஞ்சம் தயவுல அவங்க 2 பேரு ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதனால அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்கள் எப்போ மாதிரி பேசி கொண்டும் இருப்பார்கள், அதே போல இவர்களை தாஜா செய்து கொண்டும் இருப்பார்கள். தமிழகத்தில் ஏதோ ஒரு நிலையில ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு. தமிழகத்துல வந்து எங்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கனிமொழி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கரண்ட் இல்ல சாமி, 10 நாளா கரண்ட் இல்ல. இது மக்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே நம்ம. ஏன்னா பவர் கட் வந்து பவரை உங்களுக்கு மக்கள் கொடுத்தாங்க, ஆனா நீங்க பவர் கட்டை மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் தாவேகாவிற்கு மக்கள்
வைக்கின்ற கோரிக்கை. கனிமொழி அவர்கள் சொல்வது யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது நாம எல்லாரும் சொல்றதுதான். ஆனா அதே கனிமொழி அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது யாருக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதை சொல்லிட்டு இதை சொன்னா நலமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே இருந்த பாஜக, சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு இருக்கிற பாஜகவோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்பே இருந்த பாஜகவும் வலிமையா தான் இருந்தது. பிந்தைய பாஜக இன்னும் பல மடங்கு வலிமை பெற்று இருக்கிறது. ஏன்னா எங்களை பொறுத்த மட்டும் பாஜக 5 மாநில தேர்தலை சந்தித்தார்கள். அதுல கேரளால 3 இடங்களை பெற்றார்கள். மற்ற எல்லா மாநிலங்களையும் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். தமிழ்நாட்டுல கூட நாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருந்தாலும் வாக்கு சதவீதத்தில் நாங்கள் சரியாகத்தான் பெற்றிருக்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் இருந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அதுல பல கட்சிகள் தோற்கும் பொழுது பாஜகவும் தோற்று போனது. அதனால பாஜக மீது எந்த குறையும் இல்லை, தொண்டர்களின் உழைப்பில் எந்த குறையும் இல்லை, வேட்பாளர்கள் மீதும் எந்த குறையும் இல்லை. நிச்சயமாக நாங்கள் மீண்டு எழுவோம். பாரதிய ஜனதா கட்சி தோல்வியிலிருந்து மீண்டு எழுந்த கட்சி தான். இப்ப சில கட்சிகள் மாதிரி நாங்க தோல்வி அடைஞ்ச உடனே அங்க போலாம் இங்க போலான்னு போறவர்கள் எங்க தொண்டர்கள் கிடையாது என்பது எனது கருத்து. அதிமுகவில் இருந்து பாத்தீங்கன்னா முக்கிய பொறுப்புகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிமுக வந்து போய் தாவகல்ல சேர்த்துட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அதிமுகல இருந்து தாவேகாக்கு போறது மட்டும் இல்ல, எங்களோட தொகுதி மக்களுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு பதவி ஆசைக்காக போய்விட்டு அதற்கு தொகுதி மக்கள் மீது குறை சொல்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல பாஜக மேல குறை சொல்றாங்க. அதாவது கவர்னர் ஆட்சி கொண்டு வர பார்த்தாங்க, அதனால நாங்கெல்லாம் மக்கள் ஜனநாயகத்தை காப்பாத்துறாங்களாம். இவர்களெல்லாம் அப்பட்டமான பதவி ஆசையை கொண்டு அவர்கள் தாவேகாவிற்கு தாவுகிறார்கள் என்பதுதான். அதனாலதான் தாவேகாவோட பொதுச் செயலாளர் சொல்றாரு, எல்லாரும் வாங்க, பதவி இல்லாம இருக்காது, பதவி எல்லாத்துக்கும் கொடுப்போம், பொறுப்பு எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அது புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி இவங்க மற்ற கட்சியில உள்ளவர்களை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான. தமிழக அமைச்சர் புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக அமைச்சர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக கருதுகிறீர்கள்? தகுதியை பற்றி நம்ம சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனா அவர்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க அவர் சுற்றுச்சூழல் அமைச்சர் நினைச்சிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஐயோ இல்லை உங்க துறை வேற. ஓ அப்படியா, அப்பனா வேற. இன்னொரு அமைச்சர்கிட்ட சொல்லும்போது அவர் பக்கத்துல ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, அதை சொல்றது நீங்க எழுதிக்கோங்க அப்படின்றாங்க. ஒரு அமைச்சர் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை பேசும்போது கூட சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அவங்க ரீல்ஸும் இன்னைக்கு போடுறாங்க. ஆக எல்லா அமைச்சர்களையும் முதல்ல விஜய் அவர்கள் கூப்பிட்டு அமைச்சர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஒரு அறிவுரையை பெற்று அனுபவசாலிகளாக நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் உங்கள் துறையை அணுக வேண்டும் என்று. இல்லைன்னா எல்லாரும் தினம் தினம் ஒரு பரிகசிப்புள்ளதா போய்கிட்டு இருக்கு. கேலியும் கிண்டலும் ஆகிக்கொண்டு இருக்கிறது அமைச்சர்களின் பிரஸ் மீட்டுகளும் அமைச்சர்களின் செயல்பாடுகள். இது நமக்கு நல்லதில்லை. தமிழக போன்ற ஒரு மாண்பு மிகுந்த ஒரு மாநிலத்தில் உள்ள அமைச்சர்கள் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாவது நல்லதல்ல. அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து வருங்காலத்தில் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை பற்றிய விவாதங்களும் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிதலும் நடைபெற இருக்கிறது. அதனால் இந்த திருவண்ணாமலைக்கு நான் வந்திருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் 10 வருடங்களுக்கு முன்னாலேயே திருவண்ணாமலையோட பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன். இங்கு உள்ள நிர்வாகிகளை எவ்வளவு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு கோயிலுக்கு போய் திருவண்ணாமலை வந்தால் நம்ம அண்ணாமலையை பார்க்காம இருக்க முடியாது, உண்ணாமலை அம்மனையை பார்க்காம இருக்க முடியாது, தரிசிக்காம இருக்க முடியாது. அவர்களை சென்று தரிசித்துட்டு வரும்போது எனக்கு ஒன்று பக்தர்களின் நிலையை பார்த்தால் மிகுந்த கவலையாக இருக்கிறது. அவர்களுக்கு சிறப்பு தரிசனம்னு சொல்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவர்களை காக்க வைத்து அங்கே கழிப்பிட வசதி கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது. இந்த அரசாங்கம் பதவியேற்று 2 வாரத்துக்கு மேல ஆகுது. ஆக ஏதோ இது குறுகிய காலம் கிடையாது. நிர்வாக சீர்கேட்டை உடனே சரி செய்து நிர்வாகத்தை சீரமைக்க முடியும். ஆனா இன்னைக்கு கோயில்ல என்ன பொறுத்த மட்டும் இந்த மாதிரி அடைச்சு போட்டு அவங்கள உட்கார கூட முடியாம, வயதானவங்க தண்ணி குடிக்க முடியாம, இயற்கை காலுக்கு எங்க போக முடியாம அப்படி இருக்கிறத விட இந்த கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி எல்லாம் அவங்கள சுதந்திரமா கோயில்ல கூட எங்க வேணாலும் அவங்க உட்காரலாம்.
அங்க மண்டபத்துல உட்காரலாம், மற்ற இடங்கள்ல உட்காரலாம், உட்கார்ந்து அவங்க பிரசாதம் சாப்பிடலாம். ஆக கோயில வந்து இது மாதிரி வருவதற்கு இன்னைக்கு திருவண்ணாமலையை பொறுத்த மட்டும், ஏன்னா நான் இன்னைக்கு தெலுங்கானா மக்களை அதிகமா பார்த்தேன். மன கவர்னர்னு என்ன கூப்பிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தெலுங்கானா மக்கள் அங்க வராங்க, ஆந்திர மக்கள் அவ்வளவு வராங்க. ஆக இதுல வந்து உடனே போர்க்கால அடிப்படையில் கோயில்கள் சீரமைக்கப்பட வேண்டும், பக்தர்களுக்கு உடனே வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். சும்மா இன்னைக்கு நாங்க என்ன பாக்குறோம், இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கிறோம், நாங்க வந்து பரிசீலிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றதுக்கு நேர அவகாசம் கிடையாது. பக்தர்கள் வந்தா மகிழ்ச்சியாக பல மணி நேரம் காத்திராமல் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். கோயில் எங்க வேணாலும் அவங்க உட்காரலாம், ஒரு குடும்பத்தோட உட்காரலாம். அப்படி இல்லாம அவங்கள வந்து உட்கார முடியாம, தண்ணி குடிக்க முடியாம, கழிப்பறைக்கு போக முடியாம 4 மணி நேரம் காத்திருக்க வைப்பது சரியான நடவடிக்கை அல்ல. உடனே அரசாங்கம் எந்தெந்த வகையிலெல்லாம் பக்தர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்ய வேண்டும். அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு குழு அமைத்து அந்தந்த அறங்காவலர்களோடு எல்லா இடங்களுக்கும் கோயிலுக்கும் சுற்றுப்பயணம் செய்து, அது குறிப்பா அதிகமாக கூட்டம் வரும் கோயில்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்பது எனது கோரிக்கை. இன்னொன்று, இன்னைக்கு நான் ஆதவ அர்ஜுனாவுக்கு எனது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சி இல்லை இன்னொரு கட்சியில சேரலாமா சேரக்கூடாதான்னு ஒரு கட்சி முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்ற அவரே பாஜகவால கூட்டணி வைத்ததுனாலதான் சில கட்சிகள் தோற்று போகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில 21 மாநிலங்களில் ஆட்சி செய்கிறோம். தமிழகத்திலையும் நாங்க குறிப்பிட்ட சதவீதத்தை பெற்றிருக்கிறோம். வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்தில் சகஜம்தான். ஆனாலும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டெழுவதற்கான அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். ஆனா இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்ற ஆணவத்தோடு ஒரு தேசிய கட்சியை உதாசீனப்படுத்தி பேசுவது சரியல்ல. அது மட்டும் இல்ல, புள்ள பிடிக்கிற மாதிரி வாங்க வாங்கன்னு எல்லா கட்சியில இருந்து பிள்ளைங்களை பிடிக்கிற மாதிரி புள்ள பிடிக்கிறாங்க மாதிரி இப்போ தாவேகா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் பதவி கொடுக்குறோம், எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்குறோம், வாங்க 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 அப்படின்னு. நாங்க எங்களை பொறுத்த மட்டில் தேசப்பற்று மிக்கவர்கள். இன்று எங்களோட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பல்லாண்டு காலமாக சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். 2029 எங்களுக்கானது, 2031 எங்களுக்கானது. ஏன்னா நாங்க அந்த அளவிற்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு பாராளுமன்றத்தை ஆள்கிறது, 21 சட்டமன்றங்களை ஆள்கிறது. அதனால இன்றைய வெற்றி இவர்களுக்கெல்லாம் ஒரு தற்காலிக வெற்றியாக இருக்கலாம். அதனால தமிழக வெற்றி கழகம் என்று அவர்கள் சொல்ல தற்காலிக வெற்றி கழகமாக வேணா அது இருக்கலாம், ஆனா நிரந்தரமாக வெற்றி உங்களால் பெற முடியாது. ஏனென்றால் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே அவர்கள் தேர்ந்தெடுத்ததை பற்றி அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் ஒரு அடிப்படை அரசியல் தன்மையை முற்றிலுமாக நீக்கிவிட முடியாது. திமுகவை அப்புறப்படுத்தியது சரிதான். ஏன்னா திமுக ஊழல் நிறைந்த கட்சி, குடும்ப ஆட்சியை நடத்திய கட்சி. ஆனா அதற்காக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களிடம் அங்கீகாரம் இருக்கிறது. அதுவும் ஆன்மீகத்தோடு இன்று இந்து மதத்தை சார்ந்த அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். மத சார்பின்மையாளர்களாக நாங்கள் உண்மையிலேயே இருக்கிறோம். அதனால இன்றைக்கு ஏற்பாடுதான் லஞ்சம். அதனால இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு யாருமா என்ன எல்லாரும் பூ சுட்டிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா நாங்கள் ஊழல் இல்லாதவர்கள், நாங்கள் நேர்மையாளர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தா மக்கள் நம்புவார்களா? அதுவும் ஆதவர்ஜினா சொன்னா நம்புவாரா? இன்னும் சொல்ல போனா ஆதவர்ஜினா மீது முதலமைச்சரே கோபத்தில் இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க இல்லையா, அது எப்படி இல்ல? அதாவது விவசாய கடன் தள்ளுபடி அவர் என்ன சொன்னாலும் அதை செய்யலையே. 5 ஏக்கர் நிலம் உள்ள விவசாயிகளுக்கு சொன்னாரு, எல்லாருக்கும் சொன்னாரு. இன்னைக்கு திடீர்னு 50,000க்கு உட்பட்ட என்று விவசாயிகள் போராடி இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்துக்கு முன்னால போராடி இருக்கிறார்கள். மின்வெட்டிற்காக பனையூரில் முதலமைச்சர் வீட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. 15 நாட்களுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய தலைமைச் செயலகத்திலையும் போராட்டமும் வீட்டிற்கே போராட்டம் வாங்கிய முதலமைச்சர் விஜயா தான் இருப்பார். ஆக சொன்னது ஒண்ணு செய்யறது ஒன்றாக இருந்தால் மக்கள் எப்படி ஒத்துக்கொள்வார்கள் என்பது விவசாயிகளிடம் கேளுங்க. அவங்க எவ்வளவு வருத்தத்தோட. அதே மாதிரிதான் இந்த யூனிட் கூட 500 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு. ஆக எல்லாமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்றா இருந்தா எப்படி சரியா இருக்கும்ன்றத முதலமைச்சர் விஜய் விளக்க வேண்டும். திருவண்ணாமலை தாவக வேட்பாளர் அருள் ஆறுமுகமே விவசாய கடன் தள்ளுபடி சம்பந்தமா சொன்னது ஒண்ணு
செஞ்சது ஒன்று, ஐஏஎஸ் பேச்சை கேட்டு நீங்கள் வந்து பேசாதீங்க, நீங்கள் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து வெளியிட்டிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் தாவாக்கே திருவண்ணாமலை வேட்பாளர் நின்றவர். அவர் சரியான கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் யார் மக்களுக்கான கருத்தை சொன்னாலும் அது சரிதான். ஆனால் அதை அவர்கள் முதலமைச்சர் கேட்க வேண்டும் என்பது எனக்கு கருத்து. பல மாநில பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலுக்கு தரிசனத்துக்காக வர்றாங்க. நீண்ட நெடு நாட்களாக அந்த தரிசன முறையை வந்து மாநில அரசால் சீரமைக்க முடியல. இதற்கு மத்திய அரசு ஏதாவது தலையிட்டு இத்தனை மாநில பக்தர்கள் வர்றாங்களே, அவங்களுக்கு ஏதாவது உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து மாநில அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதனால எங்களை போன்றவர்கள் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நான் ஒரு கடிதமாகவே கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா நான் போகின்ற எல்லா நான் கோயிலுக்கு அதிகமாக போகக்கூடியவள். போகிற இடங்களெல்லாம் மக்கள் ரொம்ப சிரமத்திற்குள்ளாகிறார்கள். அதனால தான் எவ்வளவு விரைவாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமோ நடவடிக்கை எடுக்க ஆலோசனைகள் சொல்லலாம். மின்வெட்டுக்கு காரணம் திமுக தான் சொல்லி மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது திமுக தானா காரணம்? இல்லை, மின்சாரத்துறை அமைச்சருக்கு மின்வெட்டுக்கு மின்சாரம் தான் காரணம்னு தெரியுமா அவருக்கு? இல்லைன்னா மின்சாரமே அது காரணம் இல்லை, திமுக அதாவது இதுதான் அவங்க அமைச்சர்களோட நிலைப்பாடா இருக்குது. எல்லாத்துக்கும் திமுக காரணம்னா 15 நாள்ல நீங்க ஏன் சரி செய்யலைன்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. 15 நாள் என்பது ரொம்ப நீண்ட நாள் இல்லை. 15 நாள் நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். 24 மணி நேரத்துல எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் மனது இருந்தால். மனதில்லை. இவங்களுக்கு எல்லாம் யாரை வாங்கலாம், யாரை சேர்க்கலாம், இந்த 10 பேருக்கு பதிலாக நம்மளுக்கு பெரும்பான்மை எங்க கூட்டலாம், இதுலயே மனசு இருக்கே தவிர மின்சாரத்தின் மீது மனசு இல்லை, மக்களின் பாதுகாப்பு மீது மனசு இல்லை, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மீது மனசு இல்லை. எல்லா மனசும் யாரை வாங்கலாம், யாரை சேர்க்கலாம், யாரை தாவைக்கால சேர்க்கலாம், இப்படியே இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் என்பது அதை புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் ஆட்சி தூய ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது ஆலோசனை சொல்றதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஊழலற்ற ஆட்சின்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பட்டியல் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு மேல இதுவும் புகார்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்னொரு கட்சியில ஊழல் குற்றச்சாட்டு அடைந்தவர்கள் இந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு உடனே அவங்க தேர்வாகி இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், 4 எம்எல்ஏக்கள் உடனே ராஜினாமா செய்துட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எந்தவித கொடுக்கல் வாங்கல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு பொண்ணு போய் பேசுது, அங்கிள் நாங்க ஓட்டு போட்டோம், தண்ணி இல்லை அங்கிள், தண்ணி கொடுங்க அங்கிள் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குது. அப்ப இப்படி அங்கிள் போட்டு அவரோட சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்ந்து அது ஒரு தவறான காரியம். சின்ன பிள்ளைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டுவாங்க. இப்போ அந்த பிள்ளைங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கரண்ட் இல்லை கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை நாம் பார்ப்போம். அதுக்கும் ரீல்ஸ்ல தான் பதில் சொல்ல போறாங்களான்னு எனக்கு தெரியல. ரியலா பதில் சொல்லுங்க, ரீல்ஸ்ல பதில் சொல்லாதீங்க. உடனே அதுக்கு ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி பதில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை யாருமே காப்பாற்ற முடியாது. போய்கிட்டு இருக்கு, கேலி கிண்டலும் ஆகிக்கொண்டு இருக்கிறது அமைச்சர்களின் பிரஸ் மீட்டுகளும் அமைச்சர்களின் செயல்பாடுகளும்.